ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நான் தான் குக் பண்ண போகிறேன். என்ன கவி இல்லை, நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கவி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ அவங்க ரூமில் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எழுந்ததுக்குள்ளே நம்ம வந்து சமைச்சிட்டு அவங்களை எழுப்பி விட்டு நம்ம கொடுப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து புளிக்குழம்பு சமைக்க போறோம். சாதம், புளிக்குழம்பு ப்ளஸ் வந்து கேரட் பொரியல், இதான் நம்ம செய்ய போறோம். நான் ஆல்ரெடி சாதம் வச்சுட்டேன் அடுப்பில் காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னால் தனியான வீடியோ எடுக்கிறதுனால என்னால் எதையும் காட்ட முடியல. கட் பண்ணுறது அது இதுன்னு எதையும் என்னால் காட்ட முடியல. ஸோ நான் வச்சிருந்து இது பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு என்ன பண்றது பாக்குறீங்களா? வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். கவி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்றதுங்கிறத தாண்டி எதனா ஒண்ணு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருந்துட்டு எதனா ஒண்ணு பேசினே இருப்பாங்க. பணக்கான நமக்கே ஒரு ஸ்டேஜ் முன்னாடி இரிட்டேட் ஆகும் அவங்க பேசுறது. அந்த அளவுக்கு எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கவி இல்லாம நம்ம தனியா சமைக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது, ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு. பாவம், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு இன்னைக்கு பீரியடு, பேக் பெயின் வேற, ரொம்ப பேக் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி படுத்திருந்தாங்க. அந்த டைம்ல பீரியட் வேற ஆயிடுச்சா, சொல்லவே தேவையில்ல. நானும் கவியும் நல்லா தான் மொபைலில் வந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். 11 சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு, ஏதோ க்ரைம் த்ரில்லர். அந்த மூவி தான் நானும் கவியும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சடனாக எப்படி தான் தூங்கினாங்கன்னே தெரியல, தூங்கிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பவும் தோணலை. ஏன்னா பாவம் முடியல, நைட்டும் சரியாக தூங்கலை, காலையில் வேற பீரியட் வேற ஆயிடுச்சு. ஸோ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க விட்டுட்டேன். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்தது. எடிட்லாம் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு சிலதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு சரி இன்னும் போர் அடிக்குது, வேற என்னதான் பண்ணுறது, டைம் வந்து 12 மணிக்கிட்ட ஆக போகுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சமைச்சிடலாம், நம்ம சமைச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக எழுப்பிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன சொன்னால் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் காலையிலேயே. அவங்க திட்டிகிட்டே கம்முன்னு படுத்துட்டாங்க. சரி நம்ம சமைக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாமலே நம்ம சர்ப்ரைஸாக சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் சமைக்கவே உட்காந்தேன். அவங்க இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஏன் இப்போ இதில் வாய்ஸ் கொடுக்காம நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிளிப்பெல்லாம் பார்த்து நானே தான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது என்னோடய வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல, அவங்களோட இருமல் சவுண்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கேட்டுச்சு. சரி எழுந்துப்பாங்களோ, அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணாமல் போயிட போகுது அப்படின்ட்டு நான் வாய்ஸ் கொடுக்கல. நானே இதிலேயே தனியாக வாய்ஸ் கொடுத்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்து எவ்வளோ பொறுமையாக சமைக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக உட்காந்து சமைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இதுவுமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. அது என்னென்ன போட்டு நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன காய் யூஸ் பண்ணுறோம்னா முருங்காவும் ப்ளஸ் உருளைக்கிழங்கும் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குமே பேக் பெயின் இருக்குது, எனக்கும் பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய உருளைக்கிழங்குலாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உருளைக்கிழங்கு எடுக்கிறதே இல்லை. அன்னைக்கு வந்து ஏதோ சுண்டல் செய்யறதுக்கோ ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சன்னா மாதிரி செய்யலாம் அப்படின்னு. அப்போ உருளைக்கிழங்கு தேவைப்பட்டுச்சுன்ட்டு ரொம்ப அர்ஜென்ட் பட்டு இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பேலன்ஸ் இருந்த உருளைக்கிழங்கு தான் நான் இதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. இந்த ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு சமைச்சாச்சு. நான் முருங்கைக்கு சைடில் கொஞ்சம் அப்படியே கீறி விடுவேன். அது எதுக்குன்னா உப்பு காரம்லாம் கொஞ்சம் முருங்கைக்காய் நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். காய்கறிலாம் வாஷ் பண்ணாமலே போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சைடில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன், அந்த பாத்திரத்தெல்லாம் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தான் போடுறேன். கேரட் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுக்காக தான் கேரட். எனக்கு என்ன தெரியுமா கஷ்டமாயிடுச்சு, இந்த
கேரட் சீவிட்டு இருக்கேன்ல, அதை வச்சுட்டு என்னால சீவவே முடியல. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். தோலை தாண்டி சதெல்லாம் வருது. ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது. தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எப்படி இருந்தா இதுல தான் சீவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அது வேற லொடக்குடக்குன்னு ஆடிக்கிட்டே வேற இருக்கு. செம்ம கடுப்பாயிடுச்சு. அந்த கடுப்புல தான் அதை தூக்கியே போட்டுலான்னு அதை தூக்கி போட்டு வேற கத்தி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் சரி, நம்ம அதை வச்சு எடுக்க வேண்டாம், மறுபடியும் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். என்னால் அதை ட்ரை பண்ணவே முடியல. என்ன பண்ணாலும் தோல் சீவிட்டே தான் இருக்கு. கோவம் தாங்கல, அதனால தூக்கி போட்டேன். அதை தூக்கி போட்டு நான் கத்தி எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நான் கத்தியை வச்சு ரெடி பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கத்தியை வச்சு எடுக்கும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. என்னால் அதை வச்சு பண்ண முடியல. கவிட்ட சொல்லி அதை வேற ஒன்று வாங்கி தர சொல்லணும். எனக்கு கேரட் பொரியல் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். அது என்னென்னு உங்களுக்கு நான் செய்யும் போது எப்படின்னு சொல்கிறேன். அதை வச்சு நம்ம பார்ப்போம். கவி இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியலங்க. அவங்க எதனா நம்மள்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்களா, இப்போ அமைதியாக உட்காந்து நானே பேசணும், நானே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே நான் மட்டுமே இப்படி தான் தனியாகவே தான் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்து போகுது நான் தனியாக உட்காந்து பண்ணும்போது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு அது ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் சர்ப்ரைஸாக கவிக்கு சமைக்கிறேன். நிறைய வாட்டி சமைச்சு கொடுத்துருக்கேன், அவங்களும் சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனால் என்ன, அவங்க கூடயே வந்து பார்ப்பாங்க. இது ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அவங்களுக்கு நான் இப்போ போய் சமைக்கிறது. கவிக்கு நான் செய்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக சாம்பார் விலாகுமே நான் எடுத்து போட்டுடுறேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம எல்லாமே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சமைப்போம். அடுப்பத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன ஊற்றியாச்சு. கொஞ்சமா கடுகு போட்டு கொஞ்சமா கடுகு போட்டு வெந்தயம் கொஞ்சம், கடுகு உளுத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டோம். நம்ம வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணி முடியல. காயெல்லாம் கவிக்கு சுத்தமாக புளி சேரவே சேராது. நான் வேற புளி குழம்பு தான் வைக்கிறேன். அதுவே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு.
அதனால தான் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு அதை கரைச்சிட்ருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி தான், ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன், நிறையெல்லாம் போட்டுக்கலாம், 2 பேர் தானே அப்படின்ட்டு ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணேன். புளியும் அதே மாதிரி சும்மா கொஞ்சமாக, எவ்வளோ கொஞ்சமாக இருக்குமோ அவ்வளோ கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணி அதை கரைச்சி வச்சுக்கிட்டேன். புளி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது காயெல்லாம் போட்டு வதக்கினேன்ல, அப்போவே மிளகாத்தூள் மஞ்சள்லாம் போட்டு வதக்கிப்பேன். இன்னொரு டைம் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறதுலையே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அதில் போட்டும் கரைச்சி வச்சுப்பேன். மீன் குழம்பு ரெசிபி மாதிரி இதில் போட்டும் கரைச்சி வச்சுப்பேன். எனக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிப்பேன். இந்த டைம் வந்து நான் புளி கூடயே தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ப்ளஸ் உப்பு எல்லாத்தையுமே நான் புளி கூடயே சேர்த்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். காய் நல்லாவே வதங்கிடுச்சு. நான் கூட சரி ஓகே ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, காய் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதை தூக்கி நம்ம அதில் கொஞ்சம் லைட்டாக வடிகட்டி அதில் போட்டுக்கலாம். ஏன்னா புளி எவ்வளோ தான் அது சக்கை எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக நல்லா அதை வடிஞ்சு எடுத்துகிட்டு புளி தண்ணியுமே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறுவோமேனு கிளறினேன். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு விட்டு வந்தால் கீழே கொட்டியிருக்கும். ஆஹா செத்தோம் இன்றைக்கி நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன். பயந்துட்டேங்க கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக போட்டு கிளறிட்டு இருந்துருக்குறேன் நான் அதை போட்டு. ஓகே, எப்படியும் கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகலை, என் குழம்பு தப்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். கடைக்கு போயிட்டு சில திங்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதெல்லாம் பேக்கெட்டாக அப்படியே இருந்துச்சு. சரி அதெல்லாமே எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ மஞ்சத்தூள் எடுத்து கொட்டிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு கடாய் தான் இருக்குது. 2 கடாய் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு சைடு குழம்பும் இன்னொரு சைடு பொரியலும் நான் பண்ணியிருப்பேன். ஒரு கடாய் இருக்கிறதுனால நம்ம குழம்பு ரெடியாகி வந்து அந்த கடாய் நமக்கு கிடைச்சா தான் நம்ம பொரியல் செய்ய முடியும். ஸோ அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நான் மஞ்சத்தூள் எடுத்து கொட்டி வச்சுட்டு இது பண்ணேன். இதுக்கு கேப்பில் என்ன நடந்துச்சு நோட்டீஸ் பண்ணிங்களா? மிளகாய் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நல்லா புறக்கேறிடுச்சு மூக்குலேயே. அதை வச்சு நல்லா அச்சுன்னு தும்பிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிச்சன் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு நான் வந்து கிச்சன் நீட் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோமா, என்னாச்சு ஒரு வாட்டி அப்படி தான் எண்ணெயை ஓப்பன் பண்ணி கீழே வச்சுருந்து மொத்தம் எண்ணெயும் கீழே கொட்டிக்கிச்சு. இந்த டைம் நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக எண்ணெய் எடுத்து கீழே ஊற்றும் போது அதுலேயே பாட்டிலில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், பாட்டிலில் ஊற்றும் போதே 2-3 இதெல்லாம் கீழே தான் ஊற்றுச்சு. இதுக்கு கூட நம்ம லாக்கி இல்லையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கரெக்டாக அதை எடுத்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் ஃபில் பண்ணிட்டேன். இது இல்லாமல் இன்னொரு எண்ணெய் பாக்கெட்டு வேறு இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட பாட்டில் இல்லை. முதல்ல இது காலியாகட்டும், அதுக்கப்புறம் அதை ஊற்றிப்போம் அப்படின்ட்டு இதை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டுருக்கும் போது என் மைண்ட் செட் ஃபுல்லாக வேறு எங்கேயோ இருக்குங்க. எதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு தெரியவே இல்லை. நான் பாட்டுனா என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்த்துட்ருக்குறேன். மைண்டில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் என்ன ஏதுன்னு தெரியவே இல்லை. அப்படி இருந்தும் நல்லா வெற்றிகரமாக இந்த எண்ணெயை நான் நிரப்பிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்களா கிச்சன் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். நான் சைடில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு சரி குழம்பு ரெடி ஆகுதா அப்படின்ட்டு நான் எடுத்து பார்த்தேன். குழம்பு நல்லாவே திக்காக இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் தானே அப்படின்ட்டு நான் கொஞ்சோண்டு தான் செய்வோம், ரொம்ப கம்மியாக தான் செய்வோம், நிறையெல்லாம் சமைச்சிக்க மாட்டோம். சும்மா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்படின்ட்டு அவ்வளோ கம்மியாக தான் சமைச்சிப்போம். கேரட் கூட பார்த்திங்கன்னா 2 கேரட்டு தான் நான் போட்டிருப்பேன், அதுக்கு மேலே நிறைய கூட கிடையாது.
குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இப்போது கொத்தமல்லிலாம் தூவி அதை வந்து தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். ஏன்னா நம்ம அதை மாற்றினா தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பொரியல் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொத்தமல்லிலாம் தூவி ஃபைனல் டச்சாக முடிச்சுட்டு அதை அழகாக ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு. கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பொரியல் தான் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் வதங்கினதுக்கப்புறம் சும்மா ஒரு அரை டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதிலே கொஞ்சம் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுருந்தேன் அப்படின்னா தேங்காய் துருவி போட்டு அப்படி செய்வேன். தேங்காய் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இப்போ தேங்காய் யூஸ் பண்ணல, நான் வந்து எக்கு யூஸ் பண்ண போகிறேன். எக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் மிளகாத்தூள் தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
கேரட் நல்லாவே தான் வெந்திருந்துச்சு. ஓகே பரவாயில்ல. ஒரு 80% 85% என்னமோ வெந்திருந்துச்சு. அதுக்கு சரி வெந்துட்டு தானே இருக்குது வச்சுட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே தீர ஸ்மெல் வந்துருச்சு. என்னடா தீயுதே அப்படின்னு வந்து எடுத்து பார்த்தேன். மனசே உடச்சி போச்சு. ஐயோ தீஞ்சு போச்சோ அப்படின்னு. அப்புறமா எடுத்து பார்த்தா காய் தீயெல்லாம் இல்லை. கேரட் நல்லா தான் இருந்தது. சைடில் மட்டும்தான் ஒரு மாதிரி கருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு இப்போ ஓகே அவ்வளோதான். கேரட் பொரியல் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து நம்ம எக்கை மட்டும் உடச்சி அதில் அதில் ஊற்றிடலாம். எக் உடச்சி ஊற்றிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதோட வந்து கேரட் பொரியலும் என்னோடய ஸ்டைலில் முடிஞ்சிச்சு. இந்த வீட்ல சமையல் வேலை பண்றதுக்குள்ள உசுறு போய் வந்தது தான் மிச்சம். ஓகே, நல்லபடியா நம்ம சமைச்சாச்சு. இப்ப போய் நம்ம கவியை எழுப்புவோம். எழுப்பி சாப்பாடு கொடுத்துருவோம். ஓகே, வாங்க போலாம். கவி, கவி, ஏய் கவி, கவி அடிச்சுப்புறோம் கவி. அப்புறம் நானு இன்னும் கொஞ்ச நேரம் விடு. ஏந்திரு, டைம் ஆகுது, பசிக்குது எனக்கு. ஏந்திரு கவி, பசிக்குது கவி. ஏன் கவி இப்படி பண்ண? வேர்த்து ஊத்துதா? எனக்கும் தான் வேர்த்து ஊத்துது. நான் உட்காந்துல எங்க பாரு மூஞ்ச பாரு எனக்கு எப்படி எல்லாம் வேர்த்து ஊத்தி இருக்குது. ஒரு ஏசி வாங்கி கொண்டா வாங்கி தெரியா? நான் எங்க போய் சுத்தின்னு இருப்பானா? ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்லுவ நீ நான் எங்க போய் சுத்தின்னு இருக்கேன்னு. போய் சாப்பாடு வாங்கிடுமா போ. என்ன உனக்கு என்ன? நீ டெய்லி எனக்கு ஹோட்டல வாங்கி கொடுத்துட்ட. இப்ப வந்து நீ ஹோட்டல் நீ ஏந்திரு, பசிக்குது. ஏன் போக மாட்டேன்? உனக்கு வலிக்கும் தலை, உனக்கு எல்லாமே உனக்கு வலிக்கும். அததான் நானும் சொல்றேன், ஏந்திருந்தேன். தள்ளி தள்ளி விட்டுன்னு இருக்காது. எனக்கு பசி தாங்க முடியல. நீ எழுந்து எனக்கு சாப்பாடு எதனா வாங்கிப்பா. எங்கன்னா அது போவா? நான் எங்க போறது? ப்ளீஸ் கவி, ஏந்திரு கவி. ஒரே ஒரு பிரியாணி மட்டும் வாங்கினா போதும். ஏன்டா அப்படி பண்ற? பக்கத்துலயே வராதுங்க. பக்கத்துல வராம நான் வேற எங்க போறது? இப்ப ஏந்துக்க முடியுமா முடியாதா? அப்ப நான் டென்ஷன் ஆயிட சொல்லிட்டேன். அரைஞ்சு இழுத்து விடுவேன். ஓரளவுக்கு தான் மரியாதை. பசிக்குதுன்னு சொல்லணும். உட்காந்துக்கிறேன், நம்ம சாப்பாடு வாங்கி தர மாட்டேன், ஒண்ணு பண்ண மாட்டேன், பட்னி போட்டு சாவடிக்கிறேன். என்ன சாணின்னு ஏன் தொலை? கவியே, வீட்டுல என்னால சமைக்க முடியாது எனக்கு. நீ எங்க ஏந்து போன்னுங்கிற? நீ எங்க ஏந்து போறது? நானே மூணு சாப்பாடு வாங்கிட்டு வரணுமா? என் வண்டி ஓட்ட தெரியாதுடா. வெயிலா இருக்குது. நான் எப்படி கவி போவேன்? எவனா கூட லிப்ட் கெட்டு போவா. அவன் அப்படியே கூட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ? நீ ஏந்திரு கவி, பிளீஸ் கவி. பசிக்குது கவி எனக்கு. எழுந்துரு, பசிக்குது. திட்டுற, அவ்வளவு திட்டுற. போய் சாப்பாடு வாங்கிமானா?
போய் சாப்பாடு வேணாம் போ. நல்லாவே இருக்க மாட்டியா? உடம்பு எப்படி இருக்கு கவி, இப்ப பரவாயில்லையா? சரியா இப்ப எதுக்கு நீ அசிசமா திட்டின? எனக்கு தான் எடுத்து போகுது. இதெல்லாம் கழட்டி போட்டு தூங்க ஆவாதா? எதுக்கு இதெல்லாம் மாட்டின்னு தூங்குற? கெட்ட கெட்ட கனவா வருதா? சரி போ கவி, ஒரே ஒரு பிரியாணி மட்டும் வேணாம் கவி. நீயே மனசு வச்சது சொல்லு. எத்தனை நாள் வீட்டுல சாப்பாடு செஞ்சு அவன் சொல்லு. ஊருக்கு போனதுல இருந்தே அதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு வேலையும் வீட்டுல எனக்கு தான் சமைக்குது. எனக்கு உடம்பு வந்து செஞ்சு சொல்றேன். என்ன ஊருக்கு ஆனா சமைச்சு படுக்கணும். போய் சாமி போ. எனக்கு ஒண்ணு ஹோட்டல்லயே வாங்கி தர மாட்டேற, ஹோட்டல்லயே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிற, வீட்டுல சமைனாலும் சமைச்சும் கொடுக்க மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ற நீ என்ன போட்டு? நீ தானே இப்ப சமைக்கிற, என்ன இப்போ சமைச்சு போ. இந்த வீடியோ எல்லாம் எனக்கு ஒரு ஆதாரம், எனக்கு ஒரு ஆதாரம் இந்த வீடியோ. நீ எனக்கு சமைச்சு சாப்பாடு தர மாட்டேன்னு. ஆமா, சோறு வாங்கிட்டு தர மாட்டேன், சோறே போட மாட்டேன் எனக்கு. நீ ஏன் உனக்கு கை கடல ஆக்கா? எனக்கு சமைக்க தெரியாது. செய்யுது. எனக்கு சமைக்க தெரியாது. நான் அதுக்கு சின்ன வயசுல இருந்து சமையல் பக்கத்து கூட போகணும்னு கிடையாது. கர்மாத்துக்கு ஏதாவது சமைச்சு சமைச்சு போட்டு நான் தான் இது கிடையாது. நல்லா துண்ட ஒரு துண்டு ஏமாத்திட்டு எனக்கு சமைக்க தெரியாது. இப்ப நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தர போறியா இல்லையா? பீத்துணும் அதெல்லாம் போய் நீ துண்ணு. எதுக்கு நீ இப்ப ரெக்கார்ட் பண்ணுகிற? ரெக்கார்டு யாரும் நம்ப மாட்டாங்கல்ல, நீ எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னா. அதனாலதான் என்ன பண்ண போற இப்ப? நான் இதை எடிட் பண்ணி போடுறேன். நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன். கேவலமா பேசினு சரி போ, நான் உன்னை விளாக் எடுக்கிறேன், நீ பேசாம சரியா? ஒரு விளாக் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் இதே சோசியல் மீடியா வேணாம். நீ விளாக் சோசியல் மீடியாவே வேணாவா? அட பாவி, ஐஸ் அது போட ஐஸ் வாங்க. பையன் வேற யாருன்னா பண்ணிக்கோனாலும் படுத்து விடுறீ. எனக்கு பசிக்குது கவி, போ கவி. சும்மா டென்ஷன் பண்ணாத, அப்புறம் அரைஞ்சு போடுவோம். நானே பாத்ரூம் வருதா? போ பாத்ரூம் போயிட்டு எனக்கு எதனா இது பண்ணிட்டு வா. சி நீ பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து எனக்கு சமைச்சு கொடு. நீ சமைப்பியா சமைக்க மாட்டியாங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் நீ என்ன ரொம்ப கேர் பண்றேன்னு நான் வெளிப்படையா சொல்றேன்ல, ஆனா நீ என்ன கேர் பண்றியா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல. அதனாலதான் எழுந்துரு. மூஞ்சி வீங்கிச்சா? ஏன்? ஸ்லைடு பின்ன பூ வச்சோம் கவி. காலையில நான் தலைவாரி பாரு காஞ்சு போச்சு. காலையில தான் வச்சேன், எங்கேயும் போல, வீட்லயே தான் இருக்கேன். ஆனா எப்படி காஞ்சு போச்சு பாரு. பூவா சும்மா சரி வேஸ்டா போதே அப்படின்ட்டு வச்சேன் காலைல. ஆமா, இது கவி வந்து என்னை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்னு தம்ப்லைன் செட் பண்ணி நான் போட்டுருவேன். சாப்பாடு வாங்கி தராம என்ன பட்னி போட்டு சாவடிக்கிறாங்க, அதான் தம்ப்லைன். தூக்கம் வரும் கவி, கவலைப்படாத. மனசுல எதையும் நினைக்காம படு, தூக்கம் வரும். போ, நம்ம போய் எதனா ஹோட்டல்ல போய் சாப்பாடு மட்டும் வேணுமா, சாப்பிட்டு தூங்கலாம். காயத்ரி டென்ஷன் ஆகுற காயத்ரி. உங்க அப்பால போ ஏஞ்சி வீடியோ ஒன்று தூக்கி வந்து வச்சு உட்காந்துக்கிறேன். போடா, என்னால செய்ய முடியலடா. டென்ஷன் பண்ண உட்காராதா, ஏந்துடா. சரி தயிர் மட்டும், நீ வேற சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடு, நான் தயிர் வாங்கிட்டு வரேன். எவ்வளவு உடம்பு சரியில்லாம போனாலும், எவ்வளவு சளி பிடிச்சாலும், எவ்வளவு பீரியட் வந்தாலும் நான் தான் கஷ்டப்படுறேன். எதுக்கு என்ன பழைய? நான் உனக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்ததே இல்லையா கவி? ஏதோ ஒரு நாள் எனக்கு முடியல போய் வாங்கிட்டு வேணா ரொம்ப பண்ற. ஒரு நாளா? தயிர் சாதம் சாப்பிட்டு கவி, தயிர் சாதம் சாப்பிட்டனாலே உனக்கு போதும், அதுவே நிம்மதியா இருக்கும். போ போய் தயிர் வாங்கி வா. சரிண்ணா, நான் போய் தயிர் வாங்கி வரேன். நீ சாப்பாடு மட்டும் அரிசி கழிஞ்சு போடுறியா? சரி, அப்ப அரிசி கழிஞ்சு அடுப்புல வச்சுட்டு போ. கவி போ கவி, பசிக்குது. காயத்ரி
நைட்டு தூங்கி வந்தா எப்படா தூங்கி வந்தா இந்த பக்கம் முடியும் அப்படியே சைடா போட்டு யாராவது ஜீனியஸ் இருந்தாங்கன்னா கேட்டு சொல்றேன் ஏன் முடி அப்படி போகுதுன்னு. சரி சரி போ கவி, பசிக்குது கவி, ஏந்திரு கவி. ஒரு நாள் வச்சு சமைக்கிற வைத்திரி வீட்டுல சமைக்கிற எத்தனை பஞ்சாயத்து வைக்கிறேன். நீ சமைச்சிட்டு தானே இருக்கேன் நான் வீட்டுல. நான் சமைக்காம எப்படா நீ சாப்பாடு சாப்பிடுற? வேலை ஹெவியா அதெல்லாம் பண்ணியா நான் வேர்த்து ஊத்திக்கிது. அதுதான் செல்ஃபா நானு பத்துனேன். தலா கூட நான் தான் வாங்கிட்டேன். தலை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆமா பெரிய இது எடிட் பண்றாரு இவரு. எடிட்டர் பேர் நான் ஒரு எடிட்டர் ஒரு பேரு ஃபேமஸான பேரு. சரி ஏந்திரு கவி, எனக்கு வந்து ஒண்ணும் வேணாம். ஒண்ணு போய் ஒரே ஒரு பிரியாணி வாங்கி வந்துரு, 2 பேர் சாப்பிடுவோம். வாய்ப்பு இல்ல. அப்ப வாய்ப்பு இல்லைன்னா போய் ஒரே ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வா, தயிர் ஊத்தி சாப்பிடுவோம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ போய் சாப்பாடு செய், நான் போய் தயிர் வாங்கிட்டு நான் எழுந்துருமா உடனே முடிய தூங்கி இருந்தோடனே யூரின் போட்டு. சரி போ ரெஸ்ட் ரூம் போய் டக்குன்னு வா, நானும் கடைக்கு வரேன். 2 பேர் சேர்ந்து போயிட்டு வருவோம். ஓகே நீ வீட்டுல கூட வேலைக்கு கடுப்பா இருக்கா உனக்கு? இருக்கும் கடுப்பா கொடுப்பா எல்லாமே இருக்கும் உனக்கு. என்னது இதெல்லாம்? அடி புள்ளி காயத்ரி என்ன கீழே ஏதோ எட்டி பார்த்தா தெரியுது. என்ன தெரியுதுல? சூப்பரு, தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ்? இப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பாடு யார் செஞ்சிருக்கா? நானும் செய்யல சாப்பாடு. தண்ணி ஊத்து. தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா, சரியா போயிடுவா. கனவுல வேற ஒருத்தவங்க வந்து என்ன இப்படி இப்படி கூப்பிடுறாங்க. இங்கதான் படுத்துட்டு இப்படி 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 இப்படின்றாங்க. அவங்கள நினைச்சுட்டே தூங்கிருப்பா, அதனால கனவு. என் வீடியோ எல்லாம் போட்டு பல பேர் தின்னுட்டு வராங்க. அது உனக்கு தெரியுமா? புடு முன்னால வாழ்ந்தாங்கன்னு. சரியா பட்டு பிரச்சனை வேணாம் வேணாம் நினைக்கிறதா ஓவரா போயிடுது. முடிச்சு விட்டுருவோம். நம்ம பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறோம். பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறதுனாலதான் அது என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகுது அப்படின்ட்டு எங்கேயும் எதை பத்தியும் பேசுறது. காலையில கூட நம்ம கேட்டா அசிங்கமா இது ஒண்ணு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு? ஹோட்டல் சாப்பிட போகும்போது ஹோட்டல்ல சாப்பிடும் போது கேட்டாங்க. அசிங்கமா போயிடுச்சு. எப்பா எங்களுக்கு தெரியாது ஆளு சொல்லி ஊட்டி விட்டேனே. அதுதான் கை வலிதோ இதெல்லாம் எடுக்குறீங்களா? சரி நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு இவ்வளவு நேரம் சாப்பாடு செய்யலன்னு சத்தம் போட்டிக்கல. வாய் மட்டும் கூப்பிட்டு நான் உனக்காக தானே சாப்பாடு செஞ்சிருக்கேன். சூப்பரா சமைச்சிருக்கா காயத்ரி. கொஞ்சோண்டு போய் ஒரே சாப்பாடு டெய்லியும் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கவர் போய் எத்தனை அது ஒரு பேர் குப்பை கவரை பாருங்க. அவ்வளவு ஃபுல்லா பிரியாணி கவர். ஹோட்டல்ல சாப்பிட்ட தைரியம் தான் இருக்கு. என்னண்ணா காயத்ரி செஞ்சிருக்க? சாப்பாடு வச்சிருக்கேன். புளி குழம்பு வச்சிருக்கேன். எங்க அப்பா சூப்பரா இருக்கு காயத்ரிமா. காயத்ரி சமைக்கிறதோட அது பரிமாறுதுல, அதான் எனக்கு ரொம்ப போய் ஒரே சாப்பாடு செய்யணும். உங்களால சாப்பாடு செய்ய இவ்வளவு திட்டுனீங்க நீங்க. அப்பயாச்சும் உரைச்சு செய்வேன் நான். என்னமோ சாப்பாடே செய்யாத மாதிரி என்ன பேசுறீங்க? இதை வேற என் மழையாவது சொல்லுமா காயத்ரி? சூப்பரா இருக்கு காயத்ரி. செல்ல சாப்பாடு போடுற அழகே அழகுதான். என்ன காய் பாத்தீங்களா? என்ன காய் சொல்லுங்க? முருங்கைக்காய். அப்புறம் என்னது? உருளைக்கிழங்கு. தேங்க்ஸ் அம்மா. காயத்ரி பாத்தீங்களா மூஞ்சி துடைக்கிறே இல்லை. நான் காயத்ரி தான் சூடா இருக்கு சாப்பாடு. தயிர் இருக்கு, வேணா ஊத்திக்கோங்க. நல்லாவே இல்லையா? சரிக்கா. எழுப்பிட்டு வேலை செய்யும். கேமரா ஆஃப் பண்ணு.
நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொய் பேசாத. சீ, சத்தியமா சூப்பரா இருக்கு லூசு. வா. சூப்பரா இருக்கு. அழகிட்டாரு அந்த அம்மா. சூப்பரா இருக்கு. நல்லவையா? சூப்பரா இருக்கு, மறுபடியும் நல்லா இருக்கு. அப்படியே நல்லா தானே. சும்மா பேங்க் போயின்னு இருக்கிற என்ன எப்படி பண்ண? அதையும் ஆனாலேயே சோறு வீட்டுல ஒரு வேலை கிடைக்குமா? பயந்துட்டேன் தெரியுமா? இல்ல, உப்பா இருக்கா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு, இந்த மாதிரியே செய்யணும். எப்பயுமே காய்க்கு நான் ஃபர்ஸ்ட் வாய் வேற ஊட்டி விட்டுருவா. ஊட்டி விடன்றதே பயம். நல்லா இருக்கு காயத்ரி. எப்படி சமைச்சேன்? வீடு வேற வீடு. ஒன்றும் வெயில் ம். சமைக்கிறதுக்குள்ள ஊட்டிடுச்சு உடம்பெல்லாம். என்னது? ரத்தம் காயத்ரி செம்மையா சமைக்கலாம். ஆனா குக்கிங் வீடியோ போறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன காயத்ரி? வீடு அப்படி என்ன இல்ல, வீடுலாம் வர சொல்ல முடியும். சூப்பரா இருக்கு. ஆமா அனல். அனலா இருக்கு. அதனால சமைச்சு வீடியோ போட முடியல. ம். எப்படா சமையல் முடிச்சுட்டு வெளியே வருவோம் அப்படின்னு இருக்கு. காய்க்காக இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, வேற கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து வீடியோல சொல்லுங்க. அது மட்டும் சூப்பரா இருக்கு. ஜிகே மெமரிஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். புதுசா சப்போர்ட் பண்ணுங்க guys. பிடிக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லுங்க guys. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக தான் நாங்கள். நீங்க தான் எங்களோட பெரிய பலமே. பட் ஆனா எல்லாத்தையும் பிளைண்டா நம்ப கூடாது. இல்லை காயத்ரி, சில விஷயம் பிளைண்டா நம்புறீங்க, ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க சில விஷயம். ஓகே, வேற காயத்ரி, ஓகே முடிச்சுக்கலாம். பாய்.